போன வீடியோவில் ஒரு ப்ரோ கமெண்ட் பண்ணியிருந்தார். ப்ரோ நம்ம என்ன தான் உண்மையாக சொன்னாலும் உண்மையாக பேசினாலும் நம்ம சொங்கி சொல்லிட்டு ஒரு போட்டோ வரும் அப்படின்னு சொன்னாங்க. நம்ம சொங்கி கூட்டமாக இருக்கலாம் ப்ரோ. ஏன்னா இந்த சொங்கி கூட்டத்தை தான் தெரியும் யார் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. நான் போன வீடியோவில் சொன்ன மாதிரி தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். எல்லாருமே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நம்மளை எல்லாம் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நினச்சிக்காதீங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுற ஸ்கீம்ஸ் எல்லாம் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட் நினச்சிக்கிறோம். இதுதான் நம்ம தமிழ் மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் நம்ம சொன்னால் உனக்கு பொலிட்டிக்ஸ் தெரியல, உனக்கு அரசியல் தெரியல சொல்கிறாங்க. ஏங்க அரசியல் தெரிஞ்சவங்க மொத்த பேர் அரசியலில் இருக்காங்க, இல்லை அரசியல் தெரியாதவங்க யாருமே இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படின்னா எல்லாமே வந்து இவங்களே பண்ணுறாங்க அப்படின்னு. அப்படி பார்த்தோன்னா இப்போது புதுசு ஸ்கீம்லாம் கூப்பிட்டு வருவாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. அது ஏன் தமிழ்நாடு அரசு மொத்தம் ரத்து பண்ணுறாங்க? அந்த ஸ்கீமில் ஏன் வேணான்னு சொல்கிறீங்க? தமிழ்நாடு அரசு நீங்கள் டெவலப் பண்ணணும்னு பார்க்குறீங்க, தமிழ்நாடு அவங்களும் டெவலப் பண்ணணும்னு பார்க்குறாங்க. ஏன் அவன் டெவலப் பண்ண மாட்டேங்க, டெவலப் பண்ண விட மாட்டேங்கிறீங்க? நான் கேட்குறேன். ஒரு கேள்வி, ஏன் தமிழ்நாடு அரசு அந்த ஸ்கீம்ஸை ரத்து பண்ணுறீங்க? ஏன் அதுவும் வந்தால் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக தான், யூஸ்ஃபுல்லாக தானே இருக்கும். இதெல்லாம் வந்து நான் பேசுகிறேன்னு என்னை வந்து கேட்குறேன் கமெண்ட்டில். உனக்கு அரசியல் தெரியுமா ப்ரோ? அரசியல் தெரியாமல் ஏன் ப்ரோ பேசுகிறேன்? நான் சொல்லித்தரேன் ப்ரோ. இதெல்லாம் அரசியல் தெரிஞ்சு தான் அரசியல் இருக்காங்களா ப்ரோ? அரசியல் தெரிஞ்சு தான் எல்லாம் பேச முடியாது. நம்மளுக்கு எது தப்பு எது சரின்னு கேட்க தெரிஞ்சால் சரி. வேறு வேணால் கேட்கலாம். வயசு முக்கியம் இல்லை ப்ரோ. எதுவும் நம்ம பேசுகிற வார்த்தை தான் முக்கியம்.